கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் தேவ வசனத்தை தியானிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைவணங்கி ஜெபிக்கலாம். பரிசுத்த தேவனே, வானத்திற்கும் பூமிக்கு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பா, வானம் உமது சிங்காசனம், இந்த பூமி உமது பாதப்படி. ஐயா, எங்களை நினைத்தீரே, உமக்கு நன்றி. எங்களோடு நீர் இடைப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. எங்கள் இருதயத்தில் நீர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கு நன்றி. நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தாவே, எத்தனை அன்புள்ள தேவனையா, எங்கள் தகப்பனும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் நம்பிக்கையும் எங்கள் அரணம் எங்கள் கோட்டையுமாயிருக்கிற தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தனே, ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வானமப்பா, எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீ நடத்தி இந்த ஜப வேலையை உமது கரத்தில் நாங்கள் ஒப்புடுறோம். நாங்கள் என்னத்தை பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் இந்த வேலையை உமது அப்சல்யூட் கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, யாவி சூழ்நிலைகள் அனைத்தையும் உமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறேனப்பா. பேசும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நேற்றைக்கு நம்ம படித்தோம் அப்ராம் அண்ட் சராய் அண்ட் ஹாகார் கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்தாதபடிக்கு தங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும்போது எவ்விதமாக கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மனுஷனும், அன்றைக்கு அப்ராமுக்கு, இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அதே தான். தெய்வ சித்தத்தின் மையத்தில் நாம் காணப்படணும். தெய்வ சித்தம்னா என்ன? அவர் வார்த்தை நம்ம அப்படியே விசுவாசித்து அவருடைய வழியில் நம்ம நடந்து அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார் நம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அப்ராம் ஆரம்பித்தார் ஓட்டத்தை. நேத்திக்கு நம்ம தியானித்த வண்ணமாக அவருக்கு வேதம் கிடையாது, போதிக்கிறதுக்கு வேத வல்லுநர்களும் கிடையாது, ஆசாரியர்கள் கிடையாது, ஒருத்தரும் இல்லை. நான் இன்னைக்கும் அதை யோசிப்பேன். எப்படி அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணார்? தெய்வ சத்தம்னு சொல்லி, உன் இனத்தாரையும் உன் ஜனத்தாரையும் தகப்பை வீட்டையும் விட்டு நீ கிளம்புன்றார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வான்னு சொல்லி தேவன் உடன்படிக்கை பண்ணி அவர் கூட்டிகிட்டு வரார். கரெக்டாக வராங்க. அந்த இடத்துல தான் சிலது ஸ்லிப்ஸ் நடக்க, தன்னுடைய வீக்னஸ் அங்கே ஃபீல் பண்ணுறாரு. பயம், இப்படி ஆயிடுமோ, என்னை கொன்னுடுவாங்களோ சொல்லி அங்கே பொய்யினுடைய காரியத்தினால வந்தது தான் எகிப்து. அந்த எகிப்துக்கு போனதுனால தான் ஹாகார். அந்த ஹாகாரை கொண்டு வந்தது நிமித்தம் ஒரு மாம்சத்தின் மனுஷனை, துஷ்ட மனுஷன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். அந்த காரியத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சராய்க்குள்ளே வருது. எனக்கு வயசாச்சு, என்னால் பிள்ளை தன்னுடைய தாட்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க, தன்னுடைய வீக்னஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம போகிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இப்படியா இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா அதில் இடம் கொடுக்காம ஈவில் அட்வைஸ் கொடுத்து, அங்கே ஈவில் அட்வைஸை கேட்ட அப்ராம இஸ்மையிலை பெற்றெடுக்கிறார். ஆனாலும் தேவன் பாருங்க, அவருடைய சந்ததியாக அப்ராமுடைய சந்ததின்னு சொல்லி தேவ தூதனானவர் அங்கே இறங்கி வராரு. இந்த அம்மா ஓடுறாங்க. ஆகார் அங்கே தாங்க முடியல, அங்கே சராய்கிட்ட இருக்கிறதுக்கு அவங்களால முடியலன்னு ஓடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த இறங்கி வரார். வந்து நீ திரும்பி நீ எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போகணும்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. இந்த அம்மா கீழ்ப்படிந்து வராங்க. அங்கே ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க தேவனை தூதனானவர் பார்க்குறாங்க. வேற அப்ராமுக்கு அதெல்லாம் கிடையாது.
தெய்வ சத்தத்தை உணர்ந்து செயல்படுற மனுஷன். பட் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆனால் ஹாகார் என்ன பண்ணுறாங்க? ஃபோக்கஸ்டாக வராங்க, பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. இஸ்மவேல் பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை துஷ்ட மனுஷன். எல்லாருடைய கையும் அவர் மேலே இருக்கும். அவருடைய எண்ணமே அந்த தேவ சித்தமாகிய பெறப்போகிற பிள்ளை அவனுக்கு விரோதமாய் எழும்புற ஒரு எண்ணம் தான் இஸ்மேலுக்குள்ளே காணப்படுது. வாசிக்கலாம். இப்போது 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம். அதில் தேவன் என்ன செய்கிறாரு, அதுக்கு எப்படி த நெக்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்து போச்சு. தேவஜனமே, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக்கு அண்ட் கான்சிக்வன்சஸ் நடந்தாச்சு. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க த ரெஸ்டோரேஷன் த்ரூ த காட். அது 17ஆம் அதிகாரத்தில் எப்படியாக ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 17. ஆபிராம் 99 வயதான போது, பாருங்க, 13 வருஷம் தேவன் அவரோடு பேசுறத நிறுத்திட்டார். தேவன் அப்ராமோட 13 வருஷம் பேசலை. அந்த பேசாததுடைய நிலைமை என்னாச்சு? துஷ்ட மனுஷனாகிய இஸ்மவேல் உருவாயிடுச்சு. இப்போ மறுபடியும் தேவன் என்ன பர்பஸ் கொடுத்தாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்ல வார்த்தை நிறைவேறணும் இல்லைங்களா? ஸோ அந்த காரியம் நிறைவேறதுக்கு மறுபடியும் தேவன் ஆரம்பிக்கிறாரு அப்ராம் கிட்ட. வாசிங்கம்மா. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆம்ப்ளிஃபைடு வேர்ஷனில், வாக் அண்ட் லிவ் ஹேபிச்சுவலி பிஃபோர் மீ அண்ட் பி பர்ஃபெக்ட். அதை பர்ஃபெக்ட் எப்படி டிரைவ் பண்ணுறாருனா, பிளேம்லெஸ், ஹோல் ஹார்ட்டட்லி அண்ட் கம்ப்ளீட். இதுதான் தேவன் அப்ராம் கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதில் நிச்சயமாக பிளேம்லெஸ்ஸாக இருக்க முடியாதுல்ல. he has to be blamed. அங்கே சராயுடைய வார்த்தையை கேட்டதுனால இஸ்மவேல் வந்தார். he has to be blamed. கர்த்தர் சொல்லிட்டார், டைரக்டாக பேசுகிறாரு. நீ உன் நிமித்தம் ஒரு பெரிய ஜாதியை நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் சராயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால கேட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். கேட்டது மாத்திரம் இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டதுனால தான் அங்கே இஸ்மேல் வந்தது. ஸோ காட் வாஸ் ஹர்ட். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார். இதை கவனமாயிரு, இதை செய்ய கவனமாயிரு. ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் சொல்கிறார். நீ எனக்கு கீழ்ப்படிந்திரு, என் சத்தத்துக்கு செவி கொடு, எனக்கு பிரியமா நடு அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு அவருடைய ஆலோசனை கொடுக்குறார். வேதத்தை படிக்கும்போது நம்ம இருதயத்தில் தொடப்படுறோம். நீதிமொழிகளை 1-31 அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு நாள், 31 நாள் மாதத்தில் இருக்கு. ஸோ எனி மந்த்ஸ் ஆஃப் 30 நம்ம 2 அதிகாரத்தை நம்ம படித்து அதில் கொடுக்குற ஞானி ஆகிய சாலமன் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம அபியாசம் பண்ணும்போது நிச்சயமாகவே நம்ம தவறு பண்ண வாழ்க்கையில் முடிவே முடியாது. வரும் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும், ஈவில் அட்வைசஸ் வரும், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் வரும். நம்ம நிதானித்து பார்க்கறதுக்கு தான் நீதிமொழிகளில் கற்றுக் கொடுத்துருக்கிற வார்த்தைகள். ஆனால் எழுதின மனுஷன் ஃபெயில் ஆயிட்டாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அதை கவனித்து அதை நம்மளுடைய லைஃப்பில் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம். இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு பி பிளேம்லெஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் நம்மளை பிளேம் பண்ணக்கூடாது. நீ இந்த விஷயத்தில் நீ தவறிட்டாயின்னு சொல்லக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். லிவ் அ லைஃப்
which is perfect. கர்த்தருக்கு முன்பாக பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை நம்ம காணப்படணும் நம்மளுடைய ஜீவியத்தில். தெய்வ ஜனமே, இப்பொழுதும் நம்ம வாசிக்க கேட்போம். அது கண்டினியூட்டி. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளான பெருக பண்ணுவேன் என்றார். இப்போ பாருங்க, இவர் யாரு? தேவனை அறியாத ஒரு சந்ததியில வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு பிரியமா நடக்கணுன்ற ஒரு டிசிஷனோட வர்றார். வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டே இருக்கிறார். மிஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஆண்டவர் என்ன சொல்றார்? சரி வா, மறுபடியும் ஐல் கிவ் யூ அ செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வரார். வந்து ஒரு கவனன்ட் வைக்கிறார். யாரோட? அப்ராமோட. என்ன சொல்றாரு தெரியுமா? ஐ வில் bless you exceedingly. இதை நம்ம பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய லைஃப்பில் கூட நிறைய சமயம் நம்மளும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற அழைப்புலேருந்து நம்ம உலக பிரகாரமாக போயிருந்தோன்னா அந்த அழைப்புக்குண்டான காரியத்தில் நம்ம மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு. யோசிக்கலாம், ஆண்டவரே நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே சொல்லும்போது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதம் ஓவர்டேக் பண்ணும். அந்த கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கணும். உலகம் என் பின்னே, மனுஷர்களுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம், என் தேவனுடைய வார்த்தையை நான் பிடிச்சு நான் நிற்கிறேன். பாருங்க, நம்ம கையில் இருக்கிற காசு நம்ம யோசித்து பார்க்கலாம். நமக்கு தேவன் கொடுக்குறாரு, அதை ஜெபித்து நம்ம செலவிட பண்ணும்போது எந்த விதமான டிவோர்ஸ் வேண்டாம், வீண் செலவுகள் வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் வார்த்தை சொல்லியிருக்கிறபடி நான் உங்களுக்கு முதலிடம் கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லி நம்ம செயல்படும் போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே காணப்படுவோம். சிலர் வந்து கேட்குறாங்க, இல்லை ஆனாலும் எனக்கு பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே தான் நம்மளுடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வருதுன்னு அர்த்தம். நம்ம உறுதியாக நிற்கிறோமா, இல்லாட்டி நம்ம சூழ்நிலையை பார்த்து கிரம்பிள் ஆகிறோமா என்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் கர்த்தாவே, நீங்கள் சொல்லியிருக்க வசனத்தின்படி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு நடத்துவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, நான் உங்களை உறுதியாக நான் பற்றி கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நிற்கும் போது நிச்சயமாக அந்த வார்த்தை நிறைவேறும். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்க வசனத்தின்படி சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லிட்டார் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை வானமும் பூமியை ஒளிஞ்சு போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒரு காலமும் ஒழியாது, அது நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்லி வார்த்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம நிற்கணும். இன்னைக்கு அப்ராம் கிட்ட சொல்கிறாரு, ஐ வில் bless thee exceedingly. அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். ஆண்டவரே எப்படி அப்பா அந்த எக்ஸீடிங்லின்ற வார்த்தை என் வாழ்க்கையில் வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க அன்னு சொல்லி நம்ம நிற்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிற்கும். பாருங்க, உடனடியாக அங்கே அப்ராம் வந்து உணர்றார். 3வது வசனத்தை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்போ உடனே ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறாங்க. வாசிங்கம்மா. தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். கர்த்தருடைய வார்த்தை மாறல. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்கள எண்ணவே முடியாத அளவுக்கு சின்ன தேசமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் போன இடத்துலலாம் அவங்கள அடித்து கொண்டாங்க. கர்த்தர் அந்த ஜாதியை விடலை. அவர் வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறிட்டுருக்கு. அல்லேலூயா. வாசிங்கம்மா. இனி
உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமென், ஆமென். எத்தனை அன்புள்ள இந்த வசனத்தை அப்படியே நம்ம பிடிச்சிக்கலாமே. இன்றைக்கு நம்ம எந்தெந்தோ இடத்துலேருந்து நம்ம வந்து சேர்ந்துருக்கலாம். தேவனை அறியாத ஒரு குடும்பத்துலேருந்து நம்ம பிறந்திருக்கலாம். இல்லை, வேற மதம், வேற வழிபாடுகள் மத்தியில் நம்ம காணப்பட்டிருக்கலாம். அது எப்படி எனக்கு நிறைவேறும்? நான் செய்தது இதுதான் செஞ்சேன். என்னை படைத்த தேவன் யார்? என் வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் என்ன? நான் எதற்காக இருக்கிறேன்? நான் என்ன செஞ்சால் கடவுளை நான் பிரியப்படுத்த முடியும்? நான் என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்றதை தான் ஒரு கண்ணோட்டத்தோடவே என் மனதில் ஓடிட்டு இருந்தது.